திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை அருகே மசாஜ் சென்டரில் லஞ்சம் கேட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர் கைது செய்யப்பட்டார். புதுப்பேட்டை அடுத்த கல்நாசம்பட்டு கிராமத்தை சேர்ந்த மயில் வாகனன் என்பவர் எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த மயில் வாகனன் கிருஷ்ணகிரி சாலையில் உள்ள மசாஜ் சென்டருக்கு சென்று தான் டிஎஸ்பியின் டிரைவர் என்றும் ஐயா 50,000 கேட்டார் எனவும் கூறியுள்ளார். இதுகுறித்து மசாஜ் சென்டர் உரிமையாளர் அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மயில் வாகனனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே புலி நடமாடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நரசிங்கபுரம் கோம்பை பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதியில் தகவல்கள் பரவி வந்தன. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள புதருக்குள் இருந்து புலி வெளியே வருவது போல வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்திய வனத்துறையினர் அப்பகுதியில் தீவிர கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இரட்டை இலை சின்னம் குறித்த வழக்கில் நீதிமன்றம் நல்ல முடிவெடுக்கும் என நம்புவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் தலைவர் என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என கூறினார். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் சேர வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். இபிஎஸ் கட்சியை அபகரித்ததால் ரகளையில் நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓடும் பேருந்தில் முதியவர்களை மதுப்பிரியர்கள் தாக்கிய சம்பவத்தால் பயணிகள் கடும் அச்சமடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்கள் ஏறியுள்ளார். பின்னர் பேருந்தில் இருக்கை கேட்டு அங்கிருந்த முதியவர்களை இளைஞர்கள் தாக்கியதால் பேருந்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட ஓட்டுநர் பேருந்தை திண்டிவனம் நகர காவல் நிலையத்தில் நிறுத்தி இளைஞர்களை போலீசில் ஒப்படைத்தார். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பினர். மயிலாடுதுறை குத்தாலத்தில் பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து வெள்ளி மற்றும் தங்கப் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். குத்தாலம் அரசு மேல்நிலைப்பள்ளி சாலையில் வசித்து வரும் உமாபதி என்பவர் கண் அறுவை சிகிச்சைக்காக பெங்களூரு சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டை உமாபதியின் தம்பி பராமரித்து வந்த நிலையில் வீட்டின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் உள்ள பொருட்கள் சிதறி கிடந்து உள்ளன. தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தியது. 1.25 கிலோ வெள்ளிப் பொருட்களும் 5 கிராம் தங்க நாணயமும் 5,000 ரூபாய் கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் நாசர் வழங்கினார். பூவரந்தவள்ளி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நலத்திட்ட உதவி மற்றும் பொதுக்கூட்டம் நசரத்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் நாசர் மற்றும் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நாசர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் உதயநிதி அமர்ந்தால் பொதுக்கூட்டம் நடந்தால் ஊர்வலம் என கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் முதலமைச்சரை முற்றுகையிட கிளம்பிய 10 ரூபாய் இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். அணைப்பாளையம் அருகே புதிய பேருந்து நிலையம் அமைக்க சில நாட்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிலையில் ராசிபுரம் பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்வதை உடனே கைவிடக் கோரி தமிழ்நாடு முதலமைச்சரை முற்றுகையிடும் போராட்டத்தை 10 ரூபாய் இயக்கத்தினர் அறிவித்திருந்தனர். முதலமைச்சரை முற்றுகையிடுவதற்காக ராசிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பியவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டை அருகே மூடப்பட்ட ரயில்வே கேட் மீது லாரி மோதியதால் சிக்னல் கிடைக்காமல் நாகர்கோவில் பயணிகள் ரயில் நடுவழியில் நின்றது. சின்னாலப்பட்டை அருகே திண்டுக்கல் மதுரை 4 வழி சாலையில் அமைக்கப்பட்டிருந்த ரயில்வே கேட் திண்டுக்கல் மார்க்கமாக ரயில் ஒன்று வந்ததை தொடர்ந்து மூடப்பட்டது. அப்போது செட்டிப்பட்டி ஊருக்குள் நுழைய முயன்ற சரக்கு லாரி மூடப்பட்டிருந்த ரயில்வே கேட் மீது மோதியது. இதனால் ரயில்வே கேட் சேதமடைந்த சிக்னல் கிடைக்காததால் நாகர்கோவில் பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில் நடுவழியில் நின்றது. பின்னர் அம்பாத்துறை ரயில் நிலைய அதிகாரிகள் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து ரயில் அங்கிருந்து கிளம்பியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அளவுக்கு அதிகமாக மது அருந்திய நபர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த சாரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கலாநிதி புதுச்சேரிக்கு சென்று அதிக அளவில் மது அருந்தியுள்ளார். பின்பு புதுவையிலிருந்து வாங்கி வந்த சாராயத்தையும் வீட்டில் வைத்து குடித்துள்ளார். இதனால் கலாநிதிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த போலீசார் கலாநிதியின் உடலை கைப்பற்றி
பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் தமிழக வெற்றிக் கழக குடியேற்ற விழாவில் மாவட்ட தலைவரை கண்டித்து நிர்வாகிகள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வத்தலகுண்டு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வத்தலகுண்டு பேருந்து நிலையம் முன்பு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக வைக்கப்பட்ட கல்வெட்டில் கட்சி பொறுப்புடன் நிர்வாகிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கொடியேற்றுவதற்காக வருகை தந்த மாவட்ட தலைவர் தேவாவை கண்டித்து கட்சி நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பினர். தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பணம் வாங்கிக் கொண்டு புதியதாக வந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் மைனஸ் தான் கொடுப்பார்கள் என முன்னாள் அதிமுக அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார். ராஜபாளையத்தில் அதிமுக சார்பில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, ஜனவரிக்கு பிறகு திமுகவின் பலம் சரிந்து அதிமுக ஆட்சிதான் வரும் என கூறினார். அரசாங்கத்தின் பெயரை சொல்லி பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்படுவதாக கூறிய ராஜேந்திர பாலாஜி, ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு பணம் பயன்படுத்தப்படுவது இல்லை என குற்றம் சாட்டினார்.